ஏதாவது ஒரு குறை இருந்ததுன்னா ஜிஎஸ்டியில் அதில் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு குறைபாடுகள் மக்கள் சொன்னா அதெல்லாம் மோடி ஐயா ஏன் என்ன இப்படி பண்றீங்க, அம்மா நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு ஊறுகாய் தான் போட தெரியும், உனக்கு ஜிஎஸ்டி நடத்த தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதையும் நாங்கள் பொறுமையாக காதில் கேட்டுட்டு தான் இருந்தோம். அது யாரையும் சொல்லாதீங்க அப்படின்னு நாங்கள் எதிர்மறையாக பேசலை. ஆனால் நல்லது நடக்கும்போது இத்தனை நாளில் பல விதமான நல்லது நடந்திருக்கு. நான் உங்களுக்கு ரேட்டெல்லாம் காமிச்சு கொடுத்தேன். மாநில அரசுக்கு எவ்வளோ வருமானம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றதையும் எடுத்து சொன்னேன். அந்த நல்லது மோடி ஐயா அம்மா ஊறுகாய் போடுற நிர்மலா மாமி யாரும் சொல்லலை. சொல்லாமல் போனால் கூட எனக்கு பரவாயில்ல, நாட்டுக்கோசம் நம்ம பண்ணுறோம், எனக்கு நல்ல பேர் கிடைக்கணும்னு பண்ணலை. சொல்லாட்டியும் இதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன, மாநிலங்கள் எல்லா மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய அந்தந்த நிதித்துறை அமைச்சர்கள் வந்து உட்கார்ந்து ஜிஎஸ்டி கவுன்சிலில் முடிவு எடுக்கிறாங்க. இத்தனை நாளாக பண்ண நல்லதும் அவங்களும் தான் இருந்தாங்க, இன்னைக்கு பண்ணுற நல்லதுலையும் அவங்க தான் இருக்காங்க. அதனால தான் ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவு எடுத்த பிறகு அன்னைக்கு ராத்திரி 11:30 மணி வரைக்கும் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொன்னேன். முதல்ல எடுக்கும்போதே சொன்னேன், இந்த முடிவு மீடியா கேள்வி கேட்டபோது கூட கேட்டாங்க, அவர் ஆகஸ்ட் 15th பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டார் ரெட் ஃபோர்ட்லேருந்து, அதனால நீங்கள் அவர் முடிவு எடுத்துக்கலாமா அப்படின்னு. ஆகஸ்ட் 15க்கு பிரதமர் ஐயா சொன்னார். அந்த முடிவு எடுத்தது ஜிஎஸ்டி கவுன்சிலில். அதனால தான் நான் இந்த புக்கில் பார்க்குறேன், இந்த இதில் தேங்க்யூ ஜிஎஸ்டி கவுன்சில்னு கூட போட்டிருக்கு. அந்த முடிவு எடுத்தது ஜிஎஸ்டி கவுன்சில் இருந்த அனைத்து நிதி அமைச்சர்களும் சேர்ந்து தான் எடுத்தாங்க. ஆனால் இது எதுக்கு நான் முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன்னா, கெட்ட பேர் வரணும் போது இல்லை திட்டணும் போது பிரதமர் ஐயோவோ நிதி அமைச்சரோ மத்திய நிதி அமைச்சரையோ சொல்லிட்டே இருந்தவங்க இன்னைக்கு நல்லா இவ்வளோ பெரிய முடிவு எடுத்திருக்கோம், அதுலேயும் மாநிலங்களுக்கு பங்கு இருக்குன்றதை நானே எடுத்து சொல்ல விரும்புகிறேன். அதனால தான் ஜிஎஸ்டி கவுன்சிலையும் நான் சொன்னேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.